ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் நித்ய பார்வதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய டே இன் மை லைஃப் தான். கிராமத்தில் என்னோடய டெய்லி ரொட்டீன் தான். நான் காலைல எழுந்ததும் நான் என்னென்ன வேலைகள் பார்ப்பேன் அப்படின்றத தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே எழுந்துச்சோடனே என்னோடய வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்து சாதம் வச்சுட்டேன். சரி, உருளைக்கிழங்கு பொரிச்சிடலாம், இன்றைக்கி தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ரிப்ரேஷன் போய்கிட்டுருக்கு. சாதம் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டுருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு பொரிக்க போகிறேன். இப்போது உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். எப்போது அந்த உருளைக்கிழங்கு பொரிக்கிறது அஸ்யூஷுவல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ரொட்டீன். எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்தை போட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நறுக்கி வச்சுக்க உருளைக்கிழங்கு அள்ளி போட்டாச்சு. போட்டு உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் வேக வச்சுட்டு சைட் பை சைடு என்னோடய வேலைகள் இருந்தது, அதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு ஸ்கூல் கொண்டு போகிற தண்ணி எடுத்து வைக்கிறது மற்ற வேலைகள் எல்லாம் அந்த வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பப்போ தட்டி திறந்து கிண்டி விட்டுக்கணும், எனக்கு கீழே பிடிச்சதுனால அதை கிண்டி விட்டுட்டே இருந்தேன். நல்லா உருளைக்கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்கு. டெய்லியுமே குழம்பு வச்சு குழம்பு சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டா போர் அடிக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சரி தயிர் சாதம் யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தயிர் சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தயிர் சாதம் உருளைக்கிழங்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உருளைக்கிழங்கும் பாதி வெந்துருச்சு. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு மிளகாத்தூள் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அதுக்கிடையில என்ன பண்ணலாம், ஒரு சின்ன வெள்ளைப்பூடையை எடுத்து நல்லா வெள்ளைப்பூடை தூள் உரிச்சாலும் சரி, இல்லைன்னா தூளோட நல்லா தட்டி அதையுமே நம்ம அதோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வாயு பச்சை, அதனால் உருளைக்கிழங்குக்கு நம்ம வெள்ளைப்பூடையை தட்டி சேர்த்துக்கலாம். நல்லா அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உருளைக்கிழங்கு கீழே அடி பிடிக்காது. எண்ணெய் விட்டாச்சு. சாதமே நெருக்கி வெந்துருச்சு. அதனால் சாதத்தையுமே வடிச்சு விட்டுட்டேன். உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூல் போயிட்டாங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ஆஸ்யூஷுவல் என்ன இருக்கும், நம்மளோட வீடை க்ளீன் பண்ணுற வேலை தான். அந்த வேலைகள் இறங்கியாச்சு. வேலையெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. மட்டும் பாத்திரம் விளக்கி இந்த ரொட்டீன் வேலைகள் தான். டெய்லியுமே பாத்திரம் விளக்குனாவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கெல்லாம் பாத்திரம் விளக்க பிடிக்குமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி பாத்திரம் விளக்குனாலும் லேடிஸ்க்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடுது. எரிச்சல், என்னடா இது அப்படி சொல்லிட்டு ஆயிடுது. இருந்தாலும் நம்மளோட வேலைகளை நம்ம தான் பார்த்து ஆகணும். அந்த கட்டாயத்தின் பேரில் நம்ம பார்க்குற மாதிரி ஆயிடுது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மொபைலை தான் பார்த்துட்டு எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் என்னோடய வேலைகளை நான் பார்க்க ஆரம்பிப்பேன். பாத்திரம் விலகி காய வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் என்னோடய டெய்லி ரொட்டீன் போகும். இன்றைக்கி சமையல் தான் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு தான் இதான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.